முதல்வர் அப்படி தானே பேசுகிறார். சசிகலாவையும் எடப்பாடியும் வச்சு பேசினார்ல, அது எவ்வளோ கொச்சையான பேச்சு. 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் பண்ணதை பற்றி யாருமே பேசலை, பேசவே மாட்டாங்க. இந்த விஜய் ரோட் ஷோ பண்ணது, விஜய் ரெட்டையிலை பற்றி பேசுகிறேன். செந்தில் பாலாஜி விவகாரம் இதே எதிரில் நடந்திருந்தா அது வந்து ஒரு 5 நாளைக்கு அதை வச்சு உருட்டி அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொன்னார், நீதிபதி என்ன பேசினார், அது பண்ணார், கடுமையாக கண்டிச்சிருக்காரு நீதிபதி. இதுவே ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தால் எப்படி சார் பேசியிருப்பார் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக? மூட பழக்கங்கள், பெண்ணடிமைத்தனம், மற்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒழியணும். அதை வந்து ஒரு மதத்தை தான் காரணம் வச்சு பண்ணுறாங்க, அதனால தான் இதெல்லாம் இருக்குன்னா அந்த மதத்தை நான் இருக்கிறேன், அந்த கடவுளே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன்னு வரலாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு மக்கள் வந்தாங்க. துண்டு கடையில் யார் வேணால் வாங்கலாம், ஹோர்டிங்ஸ் எப்படி பிரிண்ட் தாங்க சொல்கிறேன், அதே மாதிரி ஹோர்டிங்ஸ் விற்றுருக்கோம் வாங்கலாம் சார். ஹோர்டிங்ஸ் எப்படி சார் வாங்க முடியும்? இந்த மாதிரி இது பேசுனா நானும் அந்த மாதிரி தான் பேசுவேன். இவங்களுடைய டிஎன்ஏலே இந்த விஷயங்கள் இருக்குது, பல தடவை பேசியிருக்கோம். இவர்கள் மட்டுமே அறிவாளிகள், மற்றவர்கள் யாருக்குமே அறிவே கிடையாது. நம்ம கூட இருந்தால் போராளி, எதிரில் போனால் மலையாளி. எம்ஜிஆர் சொன்னாங்க. எம்ஜிஆர் ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவையில் 2 ரோட் ஷோ. எந்த ரோட் ஷோ சார் ஹிட் உங்களை பொறுத்த வரைக்கும்? அதிகமாக கும்பல் சேர்ந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விஜய். அதனால் இது ஹிட்டு அது ஹிட்டுலாம் சொல்ல முடியாது. அவர்கள் ஹிட்டு போல் காமிச்சாங்க. மக்கள் ஆதரவு யாருக்குன்னு கேட்குறேன். மக்கள் ஆதரவுலாம் அதெல்லாம் இல்லைங்க. மக்கள் ஆதரவு நேற்று கூட ஒரு இதில் கேட்டாங்க. இந்த ரோட் ஷோலாம் 2 நாளைக்கு பேசுவோம், இந்த பேசுகிறோம், அதோட மறந்துடுவோம். மக்கள் ஆதரவுன்றது நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க, என்ன கூட்டணி, நீங்கள் என்ன மக்கள் பக்கம் எப்படி நிற்கிறீங்க, இதை வச்சு தான் மக்கள் ஆதரவு. அதனால் ரோட் ஷோ அவங்க வந்து பூத் கமிட்டி கூட்டத்தை விட இதை பயன்படுத்தி ஒரு ரோட் ஷோ மாதிரி காமிக்கலான்றதுல தான் ஆர்வம் ஜாஸ்தி இருந்தது. பக்கத்து மாவட்டத்தில் தான் சொல்லி வர வச்சு அவர் அப்படியே ஊர்ந்து போகிற மாதிரி. அதில் 2 விஷயம் நான் பார்த்தேன். ஒன்று வந்து அவருடைய பாதுகாப்பு. எனக்கு என்னென்ன வண்டியில் ஏறினது, குதிச்சது எல்லாமே நடந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணார்னா அவருக்கு சிக்கல் தான். பாதுகாப்பு எப்படி அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாரு? அது ஏன் மற்றவங்களாம் போல, ஜெயலலிதா போல, கலைஞர் போல, ஸ்டாலின் போல, கமல்ஹாசன் போல, யார் போல? இல்லை சார், அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட இவங்க ஸ்பெஷலா இல்லை. இப்போ ஜெயலலிதா வந்துட்டு அவங்க ஒரு பீக்குக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபுல் செக்யூரிட்டி எல்லாமே வந்துருச்சு. அது கொடுங்க, வேற என்ன, அவ்வளோதான். அதை தாண்டி உள்ளே வர மாட்டாங்களா? கொடுத்துட்டா இது என்னமோ இது மாதிரிலாம் இருக்குது. மற்றவங்க போனாங்களான்னு கேட்டால் ஃபுல் செக்யூரிட்டின்றீங்க. சரி, ஃபுல் செக்யூரிட்டி கொடுங்கன்னா அதை தாண்டி வர மாட்டாங்களான்னு என்ன பண்ணுறேன்? இல்லை, நேற்றும் ஒய் செக்யூரிட்டி இருந்திருப்பாங்களா இல்லையா? ஒய் செக்யூரிட்டிலாம் வேறங்க. நீங்கள் கரெக்டாக அதை போட்டு பவுன்சர்லாம் வச்சுட்டு போகிறீங்கல்ல, கரெக்டாக பண்ணிட்டு போகணும். எனக்கு என்னென்னு ஏறி குதிக்கிறது தான் ஒரு பக்கத்தில். இல்லை, ஒருவேளை அந்த பவுன்சர்கள் அந்த வர்ற ரசிகர்களையோ தொண்டர்களையோ தாக்குனா அதுவும் ஒரு செய்தி ஆக்குறாங்களே இங்கே. அதெல்லாம் ஓகே, இது எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். இல்லாட்டி அவருக்கு சிக்கல், அவருடைய பாதுகாப்புக்கு சிக்கல். விட்டுடலாமா? அப்படியும் விட்டுடலாமா? விட முடியாது. அப்புறம் அதனால் அதெல்லாம் வந்து பார்த்து தான் நடக்கணும். இவர்களும் ரசிகர்களை இப்படி தான் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. சேரை தூக்குறது, சேரை உடைக்கிறது, இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே தான். பாருங்கள், அவர் கூட்டம் நடத்துனா அவர் உக்காந்துக்கிட்டு எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோம், எந்த கூட்டத்துலையாவது சேரை ஏன் தூக்குறீங்க, சேரை ஏன் தூக்குறீங்க அப்படின்னு கத்துறதும், வயிறு பக்கம் போகாதீங்கன்றதும். இதே மாதிரி தான் விஜயகாந்த ட்ரோல் பண்ணி ஒரு வழி பண்ணாங்க. அங்கே போகல சார், பெண்கள்கிட்ட போகாது. திமுக கூட்டங்கள்லேயும் இது நடக்குது, அவங்க கண்டுக்காமல் இருப்பாங்க, இல்லை போலீஸ் அவங்கள தடுப்பாங்க. அந்தந்த இளைஞர் அணி, அவங்க தொண்டர் அணி இருப்பாங்க, போலீஸ் இருக்கும், எல்லாம் பார்த்துக்குவாங்க. இல்லை, இது வந்துட்டு இப்போ மிச்ச கட்சிகள் கூட்டத்திலலாம் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக கூட்டிகிட்டு வரப்படுற கூட்டமாக இருக்கும். இப்போது உதயநிதி அவர்களோட ரோட் ஷோக்கே பார்த்தீங்கன்னா பல அரசு பேருந்துகள்லையும் ஒரு சில பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்துகள்லையும் கூட்டு வந்ததா வீடியோஸ் எல்லாமே இருக்குது. கூட்டிகிட்டு வர கூட்டம் எதுவும் பண்ணாது, ஆர்கனைஸ்டாக இருப்பாங்கல்ல. நம்மளுக்கு காசு, நம்ம இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாருக்குமே அப்படி தானே சொல்கிறேன் நான். கூட்டம் தானே அந்த மாதிரி கூட்டம் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். பட் இவங்க வந்துட்டு இவங்களா சேர்றது, அதுவும் அங்கே வந்தது வெறும் பூத் கமிட்டி ஆளுங்க மட்டும் கிடையாது, சுற்றி இருந்தவங்க எல்லாருமே வந்துருக்காங்க. உள்ளே இருந்தது பூத் கமிட்டி தானே, அதையும் தாண்டி உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். உள்ளே இருந்தது அந்த இது பார்த்தா அமிச்சு QR கோடு தான் பாஸ்போர்ட் அனுப்பிச்சாங்க.
அவங்க தான் அங்கே உள்ளே இருந்தாங்க. ம். அவங்களே கட்டுப்படுத்த முடியலன்னா அப்போ நீங்கள் யாரை கட்டுப்படுத்த போகிறீங்க? ம். இது ஒரு வகையான நோய் மாதிரி அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. ம். இவர் கத்துறதும் இது பண்ணுறதும். ம். இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூல் கூட்டு போகிறேன், ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இது பண்ணுவாங்க. ஒரு அம்மா சாதாரணமாக சொல்லி கொடுத்து இப்படி போகணும் அப்படி போகணுன்னுவாங்க. ரெண்டும் நடக்கும். எங்கேயாவது பொது வெளியில் ஃபேமிலி போகுதுன்னா அந்த பசங்க அந்த வீட்டு பொருளை போட்டு உடைக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் தடுக்கவே முடியாது. ம். அவங்க தான் தடுக்கணும். அவங்க கம்முன்னு இருப்பாங்க. நம்ம எதிரிலேயே நம்ம நல்ல பொருள் ஒன்று வாங்கி வச்சுருப்போம், அதை தூக்கி போட்டு மிதிக்கும், மேலே ஏறி உட்காரும். அப்போ யார் தடுக்கணும்? நம்ம தான் தடுக்கணும். வந்தவங்க தடுக்கணும். ம். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வரணும். ஒரு வீட்டுக்கு போனால் உட்காரணும், எதையும் நம்ம அனுமதி இல்லாமல் யாருக்கும் தொடக்கூடாது. அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த மாதிரி வகுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்காங்களா அரசியல் படுத்துறது. இவங்களுக்கே வகுப்பு எடுக்கணும் போல இருக்குது. ம். ஒரு பொதுச் செயலாளர் இருந்துக்கிட்டு தலைவர் வந்து நிற்கிறாரு. ம். இவர் அங்கே அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ம். இவர் சண்டை போடுறத பார்த்து அவர் மைக்கை வாங்கி நான் 2 ஹவர் இருப்பேன் கம்முன்னு இருங்கன்னு. இது மாதிரி கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ம். 2வது இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம்ல, அது ஒன்று. ம். 2வது அவர் பேசுகிறாருல்ல, இவர் புஷி ஆனந்த் என்ன கட்டினது உட்கட்டமைப்பு பற்றி என்ன பேசுகிறேன்? என்ன உட்கட்டமைப்பு? என் தலைவன் அங்கேருந்து இங்கே இட்டாந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அது இதான் நான் அவங்களுடைய ஸ்லாங் இதான் சார். அதை நம்ம எப்படி தப்பு சொல்றது? இட்டாந்துன்றதை நான் சொல்லலை. ம். அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதே ம். பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்கிறாருல்ல, ம். இதுதான் அவங்க பார்வை. இதுதான் இவ்வளோ தான் இருக்குது அவங்க அரசியல்ன்ற ம். உட்கட்டமைப்பு. அது ம். ஒரு தலைவர் அங்கே ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் தான் ஏர்போர்ட் எல்லா மாவட்டத்துலையும் வர சொல்கிறீங்க. ம். எல்லாம் வந்தால் என்ன பண்ணுவான்? ம். ரோட்டில் குமிஞ்சு கிடப்பான். போலீஸ்டையும் பர்மிஷன் வாங்கலை. ம். நீங்கள் வரல திடீர்னு ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்க. அப்போ அங்கே வந்தது மக்கள் இல்லையா அப்போ? மக்கள் திரண்டாலும் பர்மிஷன் வாங்குறதுன்னு ஒரு இது இருக்குல்ல, ரோட் ஷோ ஆமா. பர்மிஷன் வாங்கணும். ம். பர்மிஷன் வாங்காமல் நடத்துகிற இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ம். அவருடைய பாதுகாப்பு பிரச்சனை. 2வது இவர் அதை வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி மேடையில் சொல்லிகிட்டு இருக்காருன்ற. ம். ஆக்சுவலாக அவங்க போட்டது வந்து அந்த இதுக்கான கூட்டம். எது? பூத் பூத் கமிட்டி கமிட்டி கூட்டம். அங்கே இவங்க பேசுகிறது வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு என்ன சொல்லணும், என்ன பண்ணணும், என்ன எதுக்காக பூத் கமிட்டி தேவை, 2வது வந்திருக்க அவ்வளோ கூட்டத்துக்கு அரசியல் சொல்லித்தரது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் என்ன உட்கட்டமைப்பு அப்படின்ட்டு யாருக்கோ சவால் விட்டுக்கிட்டு இவனை கூட்டு வர்றதே பெரிய விஷயம். யாருக்கு விடுறாரு சவால்? யார் விமர்சனம் வருதில்ல, அதான் தான் தான் இதுதான் உட்கட்டமைப்பு. இது சரியில்லைன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள் பதில் சொல்கிறேன்ட்டு திருப்பி திருப்பி இதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க. ம். அப்போ இவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனை இருக்குது. ம். அதனால் அவரை கூட்டு வரதே பெரிய விஷயம்னு பேசுறது தான் நான் சொல்கிறேன். அதில் மக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள்ன்றதெல்லாம் அப்புறம் அங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி சார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே நாளில் கோயம்புத்தூரில் அவரும் ஒரு ரோட் ஷோ ஆர்கனைஸ் பண்ணி போகிறாங்க. இல்லைனா எப்பயும் போல் ஒரு ஒரு விழாக்கு வராருன்னா அவர் பாட்டு காரில் வருவார், உள்ளே அந்த அரங்குக்கு போவார், முடிச்சுட்டு எப்பயும் போல் காரில் அந்த புரோட்டோக்கால் படி போயிடுவாங்க. நேற்று ஸ்பெசிஃபிக்காக அந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கான காரணம் என்ன? விஜயை நீங்கள் பார்த்து சொல்கிற மாதிரி மக்கள் வந்திருப்பாங்க. ம். நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் வந்திருப்பாங்க, அதனால் ரோட் ஷோ நடத்திருப்பாங்க. ம். இல்லை, அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நடத்துறதுக்கான காரணம் அன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக மக்கள் வந்திருப்பாங்க. ஓ நீங்கள் தானே சொன்னீங்க. இல்லை சார், அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூராக. நான் என்ன சொன்னேன்? எனக்கு என்னோட பக்கத்து பார்வையில் மாவட்டத்திலேருந்து ம். ரசிகர்கள் எல்லாத்தையும் வர வச்சு அவங்க பூத் கமிட்டி கூட்டம் நடத்துகிறத விட ம். இந்த ரோட் ஷோவை தான் பெருசாக காமிக்கணுன்ட்டு அதில் தான் அவங்க கவனம் இருந்தது. ம். ஏன்னா இது மூலயமா பாரு எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது கொங்கு மண்டலத்தில் காமிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணாங்கன்னு. ம். நீங்கள் என்ன சொன்னீங்க? ம். மக்கள் வந்திருக்கலாம்ல அப்படின்னீங்க. இப்போ நான் சொல்கிறேன், ம். உதயநிதிக்கு மக்கள் வந்திருக்கலாம்ல. அப்போ மக்கள் தான் வந்தாங்க. அதான் உதயநிதிக்கு. வந்திருப்பாங்க. மக்கள் எப்படி சார் ஹையில் கோடிங்ஸோட வருவாங்க? ஒரு இப்போ அந்த மாவட்ட மக்கள் செயலாளரோட எப்படி- ஃபோட்டோ போட்ட கோடிங்ஸோட வருவாங்க. மக்கள் துண்டு எப்படி- அவங்க யார் கடையில் வாங்கலாம் சார்? ஹோர்டிங்ஸ் எப்படி நீங்கள் கடையில் வாங்க முடியும்? கடையில் வாங்கலாமா? ஏன் அந்த மாவட்ட செயலாளரோட பேர் வாங்குவாங்க. கூட இருந்த அந்த அந்த பகுதி செயலாளரோட பேரெல்லாம் ஃபோட்டோவோட போட்டு இப்படி கடையில் கொடுப்பாங்க. வரலாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்களுக்கு மக்கள் வந்தாங்கன்னு. துண்டு கடையில் யார் வேணா வாங்கலாம். ஹோர்டிங்ஸ் எப்படி பிரிண்ட் அதுதாங்க போட்டு சொல்கிறேன். சொல்கிறேன் அதே மாதிரி ஹோர்டிங்ஸ் விற்றுருக்கோம் வாங்கலாம். சார். ஹோர்டிங்ஸ் என்ன? எப்படி சார் வாங்க முடியும்? இந்த மாதிரி இது பேசுனா நானும் அந்த மாதிரி தான் பேசுவேன். நான் கேள்வியாக தான் கேட்குறேன். நான் கேள்வி இல்ல. ஒன்றும் துணை கரெக்டா கேட்டீங்கன்னா நான் கரெக்டா முதலமைச்சர் சொல்லுவேன். கேட்கல. நான் நீங்கள் அவங்கள மக்கள்னு சொன்னீங்கன்னா நானும் ரைட் இவங்களும் மக்கள். ரசிகர்கள் கரெக்டாக கூட்டிட்டு கேளுங்க, வரப்பட்டதா நான் கரெக்டாக இருக்கட்டும். சொல்கிறேன். ம். நான் சொல்கிறது இவர்கள் திரட்டி கொண்டு வந்து பூத் கமிட்டி கூட்டத்தை விட ம். இந்த இதை கொண்டு வந்து பக்கத்து பக்கத்து மாவட்டத்தில் எல்லாரையும் வர வச்சு ம். விஜய் வர்றாருன்னு வந்துடுவாங்க ரசிகர்கள். அதை வச்சு ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணாங்க, ரோட் ஷோன்னு காமிச்சாங்க. அதே மாதிரி இவர் வந்து அதை பார்த்து நீ உட்காருறியா, நீ உட்காருன, எதில் உட்காருன,
நீ ஏன் கால் மேலே கால் போடன, நீ ஏன் பேப்பர் படினான்ட்டு. யார் கீழே விழுந்தது அதில்? விழுந்தது யார், எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதை வச்சு தானே கணக்கு. அதான் கேட்குறேன், அப்போ யார் நீங்கள் கீழே கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆளுங்களை எடுத்துகிட்டு வந்து இறக்குறது இதெல்லாம் ம். பண்ணும்பொழுது அது ஒரு காமெடியாக மாறி போகுது. ம். அவ்வளோதான். 2 பேருமே ஷோ நடத்துனாங்க. ம். அது பேர் என்ன, அது இல்ல ஷோ. அதான் சார். இப்ப அவர் அங்க பூத் கமிட்டிக்கு அந்த பெர்மிஷன் வந்துட்டு அவங்க எப்பயோ வாங்கி அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது கரெக்ட்டா? அங்கே நடத்துறதுக்கான இது ம். கிடையாதுன்றேன். ம். நீங்கள் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு ம். ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு போகணும். போணும். ஆமா. இதுதான் நடைமுறை. ம். என்னமோ இவர் வந்தனால அப்படியே திறந்துட்டாங்க அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து ம். இது வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரேன். ம். அதே மாதிரி இவர் வந்தோடனே அவர் நடத்தினார்ல, நாங்களும் நடத்துகிறோம் பாருன்னு ம். கொண்டு வந்து அது ஜனங்க. ஏன் அந்த நாங்களும் நடத்துறோம் ஒரு அது என்ன இன்செக்யூரிட்டியாலே பண்ணுறது, நீங்கள் அரசியல் அப்படி இருக்குது. ம். நீங்கள் அரசியல் அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது. ம். அவருக்கு ஈக்குவலாக இவர் தான், இவருக்கு ஈக்குவலாக அவர் தான், ம். இவர் பண்ணுற மாதிரி இவரையும் பண்ண வைக்கிறோன்னு. அங்கே காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை ஜெகன்மோகன் ரெட்டி போட்டால் ம். இங்கே விஜய் போடுவார். ம். அதே மாதிரி இந்த வாக் பண்ணுவார். ம். சேம் Ramp அதே walk. பார்த்து சிஎம்மும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு ம். நான் உங்கள் அப்பான்னு பேசுவார். ம். எல்லாமே காப்பி தானே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க அவர் தொகுதியில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் பேசின ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டிவிகேவை அவர் விமர்சனம் பண்ணுறாரு. டிவிகேக்கு ஒரு டெஃபனிஷன் அவர் கேட்குறாரு. அதுக்கு ஒரு சில பெயர்கள்லாம் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமைச்சர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாமா? இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணி தான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காரு. யாரு? யாரா? முந்தா நாள் போனாரா? பக்கத்து தொகுதி தான் வரும். ஆமாம். ம். எப்பவுமே யாகாவராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. சொல்லிலுக்குப்பட்டு. அப்போ இவங்களுடைய டிஎன்ஏலே இந்த விஷயங்கள் இருக்குது. பல தடவை பேசியிருக்கோம். இவர்கள் மட்டுமே அறிவாளிகள், ம். மற்றவர்கள் யாருக்குமே அறிவே கிடையாது. ம். நம்ம கூட இருந்தால் போராளி, ம். எதிரில் போனால் மலையாளி. ம். மலையாளி எம்ஜிஆர் சரி சொன்னார். சரி எம்ஜிஆர். நம்ம கூட இருந்தால் திமுககாரு, ம். அங்கே போனால் அவர் தமிழனே கிடையாது. ம். மலையாளி, முட்டாள், கூத்தாடி. கூத்தாடி, விசிலடிச்சாங்குஞ்சிகள், ம். எதுக்கும் லாய்க்கு இல்லாதவர். ம். கலைஞர்கிட்ட வந்து கெஞ்சினார், ம். என்னை வந்து தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், ம். ஃபைல் பார்க்க தெரியல, ம். நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் அதுக்குன்னே பிறந்து வந்தவர் எங்க நடந்துச்சாமா இதெல்லாம்? சொன்னாரங்க. இப்போ இல்ல அதான் அது அந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்க நடந்துச்சு? டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பிஜு பட்நாயக் வந்து ம். இப்போ இருக்கிற நவீன் பட்நாயக் நவீன் அப்பா பட்நாயக் வந்து அவர். ம். திமுக அதிமுக ஒன்று சேர்க்கணும், ம். ஏன்னா காங்கிரஸ் அந்த இடத்துல வளர்ந்துடக்கூடாது, ம். இதை பயன்படுத்தி அப்படின்னு அவர் ஒரு இது பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தினார். ம். அப்படி நடத்தும் போது எம்ஜிஆரும் கலைஞரும் பேசும்பொழுது எம்ஜிஆரும் ஒத்துக்கிட்டாரு, கலைஞரும் ஒத்துக்கிட்டாரு. கலைஞர் வந்து அவரே முதலமைச்சராக இருக்கட்டும், நான் கட்சியுடைய இதாக இருக்கிறேன், பொதுச் செயலாளராக இருக்கிறேன், சின்னம் வந்து உதயசூரியன் கொடி, திமுக கொடி இருக்கணும்னா எல்லாம் கிட்டத்தட்ட இதாகும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் கிளம்பி போகும்போது மறுநாள் மீதி விஷயம் பேசிக்கலான்னு கிளம்பும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் வேணாம், நம்ம வெளியில் வந்துட்டோம், ஆட்சியே பிடிச்சிட்டோம், நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு வேணான்ட்டு கழிச்சு விட்டாப்புல ஆட்டத்தை. ம். கலைஞரே அதை எழுதியிருப்பார், காருக்குள்ள என்ன நடந்தது, ம். சில சூதுமதி படைத்தவர்கள் ம். இதை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. அப்போ என்ன பிரச்சனை, கலைஞர் 200 சில்லற சீட்லேருந்து 48 சீட்டுக்கு வந்துட்டார். ம். எம்ஜிஆர் எங்கேயோ போயிட்டார். ஆமா. அப்போ எம்ஜிஆர்கிட்ட இந்த பேச்சுவார்த்தைனா லாபம் கலைஞருக்கு தான். ம். ஆனால் இதை இந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞரை பார்த்தோன்னே எம்ஜிஆர் கெஞ்சினாராம், ம். ஐயா தெரியாமல் நான் நின்ட்டேன், ம். முதலமைச்சர் ஆகிட்டேன், என்னால் ஃபைல் பார்க்க தெரியல, நீங்களே முதலமைச்சர் பண்ண. அவர் உடனே யாரை பார்த்து இந்த வேலை சொல்கிறீங்க, ம். என்ன போரஸ் மன்ன நினச்சிட்டிங்களா, ம். அலெக்சாண்டர் போரில் தோக்கடிச்சோன்னா ம். உன்னை எப்படி நடத்தணும்னா என்னை மன்னர் மாதிரி நடத்தணும் அப்படின்னோன்னா உன்னை பாராட்டி அந்த ராஜ்யத்தை அவன்கிட்டே திருப்பி கொடுத்துருவான். ஆனா கலைஞர் தானே சார் கேட்டாரு. அவரு அமெரிக்காலேருந்து வந்தோடனே நான் கொடுத்துட்றேன். அதெல்லாம் அப்புறம் இது வந்து நான் சொல்கிறேன் 80களில். ம். அப்போ வந்து என்ன இப்படி சொல்கிறியா, இப்படி நடத்துறியா அப்படின்னு கலைஞர் கேட்டாராம். இது எல்லாமே சுத்த உருட்டல். ம். இந்த மாதிரி உருட்டல் இவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ம். நினைச்சா உருட்டுவாங்க. எங்கள் தலைவனுடைய அறிவுக்கு இன்னைக்கு ட்ரம்புக்கே நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம், ம். அது புட்டினுக்கு நாங்கள் இது பண்ணுவோம், ஜெலன்ஸ்கியும் புட்டினுக்கும் நாங்கள் தான் சமாதான பேச்சுவார்த்தை. அந்த அளவுக்கு எங்களுக்கு நாலேஜின்னுவாங்க. ம். ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மேட்டரை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் போய் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ம். பெரிய அளவில் வாதங்கள் நடத்துறது எதுவுமே கிடையாது. அதில் ஒரு வெளிப்பாடு தான் அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றவங்க எல்லாம் பேசுறது. ம். அதனால் இல்ல சார், விஜய் இப்போ அந்த 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 பெயர் சூட்டப்பட்ட அந்த பெயர் சொல்லப்பட்ட அந்த நடிகைகள் டெஃபமேஷன் போட்டால் என்ன பண்ணுவாங்க? போட மாட்டாங்கன்ற தைரியம் தான். ம். போட்டால் அவங்களையும் சேர்த்து வண்ட வண்டியாக திட்டுவாங்க. ம். அதுங்க அதோட எப்போ கவனம். பார்த்தாலுமே இந்த கேரக்டர் அசாசினேஷன்றது எப்படி சார் கரெக்டாக போகும்? அதுக்கு தாங்க மக்கள் உட்கார வைக்கிறாங்க ஓரம். ம். அதுக்கு தான் ஓரம் உட்கார வைக்கிறாங்க.
இவங்க வர்றதெல்லாம் வந்து இவங்கள விரும்பி வர்றதெல்லாம் கிடையாது. ம். இவங்க வேணாம் அப்படின்னும் இந்த சைடு கூட்டணியும் சேரும்பொழுது வர்றாங்க. ம். மற்றபடி நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் பாருங்கள். ம். இப்போ ஜெயலலிதாலாம் யாரும் வேணாம் தனியாக நான் நின்று வரேன்ட்டு வந்தாங்க. 2016ல் ஆனால் இவங்கெல்லாம் வந்து அப்படி வரவே முடியாது. இதுவரை திமுக கூட்டணி கூட்டணி இல்லாம இல்லைன்னா ஜெயிச்சது முடிஞ்சிடும். 2வது எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஏன் இவங்களால வர முடியலன்னா 14 ஆண்டு. அந்த இது வந்து எம்ஜிஆர் மேலே அந்த விருப்பம் விழுந்துகிட்டே இருந்தது. இவங்க ம். மேலே உள்ள கோபம் எம்ஜிஆருக்கு குத்திக்கிட்டே இருந்தாங்க. ம். இவங்க மேலே அந்த கோபம் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. ரவுடிசம் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து காவல்துறை எனக்கு என்னன்னு பண்ணும், சினிமா துறையில் ஆதிக்கம். சாதாரண மக்கள்கிட்ட வந்து காவல்துறையுடைய இது வந்து இப்போ இந்த பார்க்குறோம்ல இந்த ஃபைன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ம். இதெல்லாம் ஏடிஎம்கே ஆட்சினா பார்த்தா இப்போ மற்ற ஆட்சி இருந்தபோதுலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இங்கே வளைச்சி பிடிச்சி வசூல் பண்ணிட்டு நம்மள்ட்ட தான் வசூல் பண்ணுவோம். ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க சார் அவங்க. ஆமாம், ஒருத்தர் ஒரு ஆடியோ கூட வந்துச்சு 500 கேஸ் போட சொல்லுவாங்க. எங்கே போவேன், மிஷினே வேலை செய்ய மாட்டேங்குது. ம். அப்போது கேஸ் போட்டு வாங்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் கேஸ் போடுறதையே வழக்கமாக வச்சுருக்கிறதும் ம். லோ கிளாஸில் இருக்கிற மக்கள், ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், அது கூட இல்லை, பைக் வச்சிருக்கணும், யார் வச்சுருக்கா, சாதாரண நார்மல். தான் வச்சுருக்கேன். அவங்கள மட்டுமே விரட்டி போடுறது. பெரிய கார் வச்சுட்டு நல்லா ரோட்டில் போகும்போது பார்க்குறேன், கார் திடீர்னு இப்படி அலாயம் இப்படி போவோம், என்னன்னு பார்த்தா ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டு போவோம். ம். அதுக்கெல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே ஃபைனு. ஆனால் யார் போலீஸ் கிட்டே போகாத, சீட் பெல்ட்டு போட மாட்டாங்க. காருக்கு ஹெட்லைட்டு பார்த்தா அவ்வளோ பவர்ஃபுல் ஹெட்லைட், அது பிளாக் இருக்கணும். ஏஞ்சல் லைட் மாட்டி. ஆனால் அங்கெல்லாம் அந்த சட்டம் பாயாது. டூ வீலரில் போகிறவன் பொண்டாட்டி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான், ஹெல்மெட் ஏன் போடல அவன் ஒய்ஃபுக்கு, சார் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பின்னாடி வந்து போட்டாகணும், 1000 ரூபா கட்டுன்றது. அவன் சம்பாத்தியமே 15,000 இருக்கும், 1000 ரூபா அவன் வயிறு எறிஞ்சு போவோம். இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் நினச்சா நீக்கி போங்கன்னு சொல்லிடலாம், போட்டு வறுத்தெடுக்காதீங்க. இன்னும் தேர்தல் இருக்கும்போது எல்லாம் விட்ருவாங்க. இன்னும் இது தேர்தல் காலம் எல்லாமே வந்துச்சுல்ல, அவங்க மேல தான் சார் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த கோவம் எல்லாமே. அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. 4 வருஷம் எனக்கு இருப்பாங்க. இப்போ அரசு ஊழியர்களை பற்றி கவலையே பண்ணல. அதுதான் குழு போட்டிருக்காங்களா? அரசு ஊழியர் நேற்று அறிவிச்சிட்டார்ல. அதான் குழு. குழு இல்லை, ஆ. நேற்று சில அறிவிப்புகள்லாம் அறிவிச்சார். ஆமா 8 அறிவிப்புகளும் என்னமோ அறிவிச்சாரு. மகப்பேறு மாதம் 1 மாசம் வருஷம் இது, ஆகிட்டோம், அகவிலைப்படி, கல்வி இது கட்டணம், திருமண தொகை திருமண தொகை, 10 லட்சம், அகவிலைப்படி உயர்வு, கல்வி கட்டணம் எல்லாம் ம். என்னன்னா ஏன் 4 வருஷமா பண்ணலன்னா அதெல்லாம் ம். இப்போ கொடுக்குறேன். அப்போ அதை வாங்குறவன் என்ன யோசிப்பான், ம். கிட்ட நெருக்கத்தில் நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் இல்ல அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒரு குழு போடுறேன் அது வேற சொல்லியிருக்காரு. அதுதான் அது நிறைவேறாது. அடுத்த வருஷம் தான் வரும். அந்த ம். குழு முடிச்சு ம். அடுத்த ஆட்சி வரும்போது யார் ஆட்சி வருதோ என்னவோ அது இது அகவிலைப்படியில் இது பழைய பழைய ஓய்வூதிய திட்டம் ஓய்வு அதுதான் திட்டம். சொல்றேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க மேலே வந்து ம். இதனால தான் இவங்க திருப்பி இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நடந்துக்கிறது, இதனால தான் மக்கள் வெறுப்புக்கு ஆளாகிறாங்க. ம். ஆர்எஸ் பாரதி பேசுவார், ஆர் ஆசா பேசுவார். அமைச்சர்களே பேசுறது தான் சார் ரொம்ப இதுவா இருக்கு. அதான் கேட்குறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பண்ணையார்த்தனம்னு சொன்னோம்ல, பல தடவை நம்ம பேசிட்டோம். ஆமா. அந்த பண்ணையார்த்தனம் அவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. ம். எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, நிற்க வச்சு பேசுறது. இப்போ ராஜகண்ணன் வந்தவொன்னே போச்சு இல்லை, போக்குவரத்தை பிடுங்கி சிறுபான்மைக்கு மாற்றி விட்டாங்கல்ல, ஆமா. ஜாதி சொல்லி பேசுனது, நிற்க வச்சு பேசுனதுலாம். ஒரு தலைவரையே பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சாங்கல்ல. அப்போ இதெல்லாம் வந்து இவர்கள்ட்ட இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்க, பெரியாரிஸ்ட்டுகள், ம். ஜாதிக்கு எதிரானவங்க, மூடப்பழக்கத்துக்கு எதிரானவங்கன்னுவாங்க. ம். ஆனால் அனைத்தும் இங்கே தான் இருக்கும். சரி. பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானவன்னுவாங்க. ம். அந்த அமைச்சர் பேசுனது எந்த வகையில் சேரும்? பெண்களை இழிவுபடுத்துறது தானே. அதுக்கு தான் சம்மந்தமே அமைச்சர்கள். இல்லாமல் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறல. நீ விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நம்ம கூட சொல்கிறோம், அந்த கட்சிக்குள்ளே ஒரு கட்டமைப்பு இல்லை, இதுதான் அரசியல்னு அவங்களுக்கு பண்ண அரசியலா விமர்சிக்கலாம். பண்ணுங்க. அவருக்கு அரசியல் தெரியாது, வெளியே வர சொல்லுங்க, அந்த மாதிரி விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. இதை பண்ணுறது எப்படி நியாயமாக இருக்கும்? அதுவும் ஒரு ஒரு அமைச்சர் 3ஆம் தல பேச்சாளர் பேசுற மாதிரி பேசுறாங்களே சார். அதுக்கெல்லாம் அவங்களாம் கணக்கு இல்லை. இவர் தான் 3ஆம் தர பேசுறது, 4ஆம் தரலாம் கிடையாது. இஸ்லாமியர்களை இழிவாக பேசுகிறார் ஒருத்தர் மேடையில், மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் கேட்கல, வருத்தம். ஏதோ ஒரு மறுப்பு தெரிவித்தார். அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. கூட்டத்தில் இருக்க கட்சியும் கூட கேட்டுக்கல. ஒரு தடவை நீக்கிட்டு திருப்பி சேர்த்துக்கிட்டாங்களே. தோழமை கட்சிகள் கூட அது பல தடவை நீக்குவாங்க, சேர்ப்பாங்க, அந்த வாய்க்காக தான். அவரே என்ன சொல்றாருன்னா, துணை முதல்வரே என்ன விருப்பப்பட்டு கூப்பிட்டாருன்றார் அவரு. துணை முதல்வர் அப்படி தானே பேசினார். ம். சசிகலாவையும் எடப்பாடியும் வச்சு பேசினார்ல, அது எவ்வளோ கொச்சையான பேச்சு. சரி சார். இவ்வளோ தந்தை வயசு அவருக்கு, எடப்பாடிக்கு. அவங்க வந்து தாயாரையும் தாண்டின வயசு இருக்கும், தாயாரோட அதிக வயசு இருக்கும். இல்லை ஒரு வயசை விடுங்க, ஒரு பெண்ணை எப்படி அப்படி பேச முடியும்? எப்படி நீங்கள் பண்ண முடியுது? அப்போ அதான் சொல்கிறேன், இவங்களுடைய இதுலேயே அது இருக்குது. அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி சார், இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு கடைசி நாள் சட்டமன்ற தொடரில் வந்துட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மாடல் ஆட்சியோட பார்ட் 1 பார்த்துட்டீங்க,
2026ல் பார்ட் 2.2 பார்ட் 1 பார்த்ததுக்கு எப்படி 2.0 பார்க்க போறீங்கன்னு இருக்காரு. பார்த்தா என்ன வருது? அதான் இந்தியன் தாத்தா தான் சொல்லிட்டாரு இதுலயே. ஆமா, பார்ட் 1 இந்தியன் நல்லா இருந்துச்சு. அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆமா, பார்ட் 2 இந்தியன் தாத்தா. உதயகுமார், சாரி, உதயகுமார் அவர்கள் என்ன ஆர்பி சொல்லியிருக்காருன்னா, உதயகுமார். ஆர்வி உதயகுமார் சொல்லியிருக்காரு ஆ, இந்தியன் 2 மாதிரி இதுவும் ஃப்ளாப் ஆகும்னு இருக்காரு. ஆமா, இந்தியன் நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க இந்தியனும் நல்லா இல்ல. ம். அப்ப இந்தியன் 2 எப்படி இருக்கும்? ஆனா நம்பிக்கையா சொல்றாரு சார், 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்போம், பார்ட் 2 ஏங்க கொண்டு பின்ன நாங்க ஜெயிக்க வருவோம். மாட்டோம் சொல்லுவாங்க. ம். நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். இல்ல, அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் சேருதா ஃபர்ஸ்ட்? இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்ட்டு முதல்வருக்கு. அதெல்லாம் சூப்பராச்சுன்னு நினச்சிட்டு இருப்பார் அவர். ம். சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம், ம். அருமையாக பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருப்பார். சட்டம் ஒழுங்குனா சூப்பராகுதுன்னு பேசுனாரு. ம். அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், ம். உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். ம். அப்படி நடவடிக்கை எப்படி எடுக்கிறீங்கன்றதெல்லாம் இருக்குது. அப்படி நடவடிக்கை உடனே எடுக்கிறீங்கன்னா ஏன் கோர்ட்டு உங்களை கூப்பிட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிடுது? ம். தோழமை கட்சிகளும் அதே மூட்ல தான் இருக்காங்களா? அது நம்ம நல்ல ஆட்சி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. நல்லா ஆட்சி போகுது, கவர்னர் சரி, தோழர்களும் அதே மூட்ல தான் இருக்காங்க. அதே மூலம் தான் இருக்காங்க. ம். இல்லாட்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திட்டினா திட்ட மாட்டாங்களா? ஏன் இஸ்லாமியர்கள் எப்படி பேசலான்னு ஜவஹர்லால் கேட்க மாட்டாரா? ம். இல்லை திருமாவளவன் ஆணவ கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனே கேட்க மாட்டாரா? பகல்கமட்டாக்கு அங்க ராஜினாமா பண்ண சொன்னாரு உள்துறை அமைச்சரை. இங்கே கள்ளச்சாராயத்துக்கு கேட்டதுக்கு அதுவும் இதுவும் எப்படி சரியாகுன்றாரு. இங்க 68 உயிர்கள் எப்படி? அதெல்லாம் சரியில்லை, அவ்வளோதான். ம். இப்போ அந்த கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. ம். இன்னும் அந்த பட்டாசு வெடி விபத்துலாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 2 ரூபாய் லட்சம், கொடுத்துருக்காங்க. 4 லட்சம், 1 லட்சம் இப்படி கொடுக்குறது. ம். அதனால் இவர்கள் வந்து அதான் சொன்னேனே, இந்த கவர்மெண்ட்டு சில அதிகாரிகளாலும் ம். ஒரு இளம் வயது உடைய, அதாவது பெரியாரிசத்தை இந்த பகுத்தறிவையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நினச்சிட்டு உருண்டுக்கிட்டு இருக்கிற ம். சில பேர்களாலும் வழிநடத்தப்படுது. ம். அவங்க வந்து நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, நம்ம கொள்கை தான் கரெக்டுன்னு என்னென்னமோ பேசிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ம். இன்னொன்று, இவர்கள் எந்த அளவுக்கு குழந்தைத்தனமாக இருக்காங்கன்னா, இப்போ இந்த வக்ஃப் போர்டு மசோதா அதை போய் இவங்க வாதம் வைக்கிறாங்க. இவங்களும் அந்த வாதத்தில் இல்லை, 5 பெட்டிஷனரில். அது வந்து ஒரு ஹியரிங் எடுக்கிறாங்க. அந்த ஹியரிங்கில் 2 விஷயம் நாங்கள் வந்து இன்டீம் ஸ்டே கொடுப்போம்னு சொல்கிறாங்க. உடனே அரசு தரப்பில் அந்த 2 விஷயத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோன்னொன்னே ம். அதை அவர் ஆர்டராக போடுறாங்க. ம். அடுத்த ஹியரிங் மே 5ன்றாங்க. ம். வெற்றின்னு தூக்கின்னு ஓடுறாங்க. ம். அது தாவேகா சொல்லுதுன்னா அவங்க பாவம், அவங்க இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹியரிங்க்கும் ஆர்டர் வாங்கிறதுக்கும் தீர்ப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்களும் அதை தானே உருட்டுறீங்க, ம். இடைக்கால தடை வாங்கிட்டு வந்தானே உருட்டுறீங்க. ம். இன்றைக்கி பத்திரிகை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க? நீங்கள் எது சொல்லிட்டாலும் கேட்டுட்டு போகிற மாதிரி 139A கிளப் பண்ணி போகிறதுக்கு போகிறீங்க. ம். அடுத்த மாநிலத்துக்கு உயர்நீதிமன்ற வழக்கையே மாத்திரம் ம். அப்படின்னு கொடுக்குறீங்க. ம். அதையே எல்லா பத்திரிகைகளும் சொல்லிட்டு தெரியுறாங்க, நீங்களும் அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ம். அதே மாதிரி 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் பண்ணதை பற்றி யாருமே பேசலை. பேசவே மாட்டாங்க. இந்த விஜய் ரெட்டையிலை ரோட் பத்தி- ஷோ பண்ணது, விஜய் ரோட் நேற்று ரெட்டையிலை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம். நடக்காத ஒன்று. நேற்று அவர் டாக்டர் ஸ்ரீதர் எக்ஸ்எம்எல்ஏ வச்சு செஞ்சு விட்டார். ம். ஏன்னா மெஜாரிட்டி இருக்கிறான், 90% ஒரு கட்சி பவராக இருக்குது. ம். ரெட்டையில் போயிடும். எப்படி போயிடும்? இந்த கேசி பழனிசாமி அது நிலைய வித்வான் மாதிரி அவர் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. ம். அப்புறம் இந்த தனி அரசுன்னு ஒரு ஆள், ம். ஜெயலலிதா சார், இருந்தால் முன்னாடியே ரெட்டையில போயிருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி கூட்டணிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி சார் போதும் மறுபடியும் நேற்று தான் விவாதம், ம். ரெட்டையிலை விவாதம், ரோட் ஷோ விவாதம். ம். ஆனால் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் யாரும் பேசலை. பேசவே மாட்டாங்க. ம். நேற்று என்ன நடந்தது, முந்தானத்து என்ன நடந்தது, எப்படி கடுமையாக கண்டிச்சாங்க. 2 அமைச்சர் மட்டும்தானா? ம். 3 அமைச்சர்களுக்கு வழக்கை ரத்து வழக்கு, பண்ணது. ஆமா. அடுத்து புதுசா தடை ஐ பெரியசாமி அவர்களுக்கு 6 6 மாதத்துல மாதத்துக்குள்ளே கூட சொல்லியிருக்காங்களே. 6 மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கும் ஆளுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கிடைக்கும். துரைமுருகன், ஐ பெரியசாமி தகுதியில் போயிடுவாங்க 6 மாதம் பொறுத்து. ம். அப்போ இந்த விஷயங்கள் என்ன வருது? அதனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, அவங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறத யார்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கே சார். அவங்கள துரைமுருகனை 2096 to 2001 ம். சொத்து குவிப்பு பண்ண சொன்னாங்க. ம். இல்லை ஐ பெரியசாமி சொத்து குவிப்பு பண்ண சொன்னாங்களா? 2 கோடி சொத்து வழக்கில் 10 ரூபா திருட்டினாலும் திட்டு தான். ஆமாம். இங்கே ரோட்டில் நிற்கிற சார்ஜென்ட்டு ம். 10 ரூபா வாங்கி பாக்கெட்டில் போட்டு பிடிச்சாலும் குற்றம் ஒன்று தான். ஆமாம். 2 கோடினா உங்களுக்கு இன்றைக்கி 2 கோடி சாதாரணமாக இருக்குது. ம். அதனால் 2 கோடின்றீங்க. ம். ஏன்னா கோடி கணக்கில் சேர்த்துருக்கனால 2 கோடி சாதாரணமாக ம். இல்லை, அவங்க அப்படி தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஐடிவி பண்ணட்டும். ஐடிவிங்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? 2 கோடி வாங்கி விட்டார், ம். இவர் வந்து யோக்கியர் இல்லை, இவரை பதவி நீக்கம் செய்யணும் சொல்லுவாங்க. ம். அவங்க கொடுக்குற வேலை அந்த வேலை. ம். அதனால் அதே இங்கே எதிரில் வந்துட்டா ஜெயலலிதா வந்து தண்டிக்கப்பட்டவர், அது பட்டவர். ம். புரியுதா? இதெல்லாம் வந்து இவர்கள் வேலையே என்னென்னா எவ்வளோ முட்டு கொடுக்க முடியும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை பற்றி எப்படி பேசாமல் வைக்க முடியும். ம். செந்தில் பாலாஜி விவகாரம் இதே எதிரில் நடந்திருந்தா ம்.
அது வந்து ஒரு 5 நாளைக்கு அதை வச்சு உருட்டி அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொன்னார், நீதிபதி என்ன பேசினார், அது பண்ணார் இது பண்ணார், கடுமையாக கண்டிச்சிருக்காரு நீதிபதி. இதுவே ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தால் எப்படி சார் பேசியிருப்பார் முதலமைச்சர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தா? அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இந்த டீம் அப்படியே நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிறாங்க, இந்த மீடியாக்கள் இது எல்லாமே திமுக தான் கையில் வச்சது, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ப்ளஸ் இது வர்றவர்களும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி சார்ந்து வந்து அந்த பார்வையிலேயே இயங்குறது. அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாதான் அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்காங்களா பாதி பேர்? அந்த மைண்ட் செட் இருக்கா நான் பல முதல்ல பேர்? சொன்னேன்ல, ஒரு சில இதை தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதாவது பெண்களை கொச்சையாக பேசுவாங்க, ஆனால் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிர்ப்பாக பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க, மூடப்பழக்கங்களுக்கு எதிராக மற்றவங்கள சங்கி அது இதுன்னு பேசுவாங்க, அந்த இவர்களை புரோகிதர்களை அர்ச்சகர்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு தான் முதல்ல வந்து கையை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. மூடப்பழக்கம் அந்த இதெல்லாம் பேசுவாங்க, ஆனால் யாகம் வளர்ப்பாங்க, அரசு விழாக்களில் பூமி பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கலைஞரோட மஞ்சத்துண்டு மாதிரியா சார்? அதுதான். அப்போ இவங்க என்னன்னா இவங்க பண்ணால் அது நம்ம கம்முன்னு இருக்கணும், கேட்டுக்கணும், அதான் கரெக்டுப்பா அவங்க பண்ணுறாங்க. அடுத்தவங்கள சங்கின்னு சொன்னால் அதையும் நம்ம கேட்டுக்கணும். இங்கேயும் இது பண்ணுவாங்க, அங்கேயும் இது பண்ணுவாங்க. பெண்களுக்கு வந்து நாங்கள் தான் எங்களால் யாருமே கிடையாது அப்படின்வாங்க, ஆனால் பெண்களுக்கு எதிரான இது பண்ணுவாங்க. ஒரு அவங்க பேர் என்ன, கஸ்தூரி, தெலுங்கு பேசும் மக்களை பற்றி பேசணுன்னு அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. ஐடிவிங்களாம் இறங்கி அடித்தாங்க, அவங்கள பேசாத பேச்சு கிடையாது, அரெஸ்ட் பண்ணி. அப்புறம் அவங்க மன்னிப்பும் கேட்டு வேறு நான் இந்த அர்த்தத்தில் சொல்லுன்னு சொன்ன பிறகும் அவங்கள ஹைதராபாத்தில் போய் கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இவர் பொன்முடிய ஸ்டேஜில் பேசினார், என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் நீதிமன்றமாக சொமோட்டோ எடுத்து விசாரிக்க சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. அதுவும் நாங்கள் எஃப்ஐஆர் விசாரித்தோம், அது முகாந்திரம் இல்லைன்னு நாங்கள் இது பண்ணிட்டோன்றாங்க. இதுதான் நிலமை. அப்போ இவங்க பேசுனா அது எதுலேயுமே வராது. அது புராணங்களை பற்றி பேசுகிறோம், நாங்கள் பகுத்தறிவு சிந்தனைக்காக இதை பேசுகிறோம் அப்படின்னா இப்படி தான் அந்த காலத்துலேருந்து ராமாயணத்தை எடுத்து பேசுகிறேன்ட்டு கண்டபடி கொச்சையாக பேசுறது. நீங்கள் உங்கள் மதத்தை உங்களை நான் வந்து பகுத்தறிவு சிந்தனைக்கு மாற்றணும். பெரியார் சொன்னது இது கிடையாது. பெரியார் சொன்னது மூடப்பழக்கங்கள், பெண்ணடிமைத்தனம், மற்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒழியணும். அதை வந்து ஒரு மதத்தை தான் காரணம் வச்சு பண்ணுறாங்க, அதனால தான் இதெல்லாம் இருக்குன்னா அந்த மதத்தை நான் வெறுக்கிறேன், அந்த கடவுளே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன்னாரு. கடவுளை அவர் நேரடியாக இது பண்ணல. ஆனால் இவங்க பெரியாரை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த இது பிசி எம்பிசி சொல்லுவாங்கள்ல, அதாவது யார் இந்த வர்ணங்களை கொண்டு வந்தார்களோ மேல்தட்டு அந்த மேல் ஜாதியினர், அவங்களோட இவங்க வேகமாக அந்த ஜாதிய பிடிப்புகளையும் நேரங்காலங்களையும் மூடப்பழக்க வழக்கங்களையும் இவங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஜாதி வந்து இந்த கட்சிக்கே குறிப்பிட்ட ஜாதி கட்சின்னு பேர், குறிப்பிட்ட சமூகத்தினர் அப்படியே எல்லாம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டேன். வெளியில் நாங்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் பெரியாரிஸ்டுகள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, முருகனுக்கு 120 அடியில் செலவு வைக்கணும்னு பேசுகிறாரு, அதுவும் மக்கள் பணத்தில். எப்படி ஒரு மதத்துக்கான அடையாளம் மக்கள் பணத்தை எடுத்து வைக்க முடியும்? இங்கே எல்லா மதத்தினரோட வரி பணமும் இருக்குது, எப்படி ஒரு மதத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய செலவு வைக்க முடியும்? அது திருவள்ளுவரை விட, அது திருவள்ளுவர் வச்சதை யாரும் கேட்கல, ஏன்னா அவரோட தமிழுக்கான அடையாளம், அது யாரும் கேட்க போகிறதில்ல. ஒரு மதத்துக்கான அடையாளமாக ஒரு சிலையாக வைக்கும்போது அது எப்படி சரியாக இருக்கும்? அறநிலைத்துறை சார்பாக சில இது பண்ணுவாங்க, அதை நம்ம என்ன விஷயம்னு பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் அறநிலை சார்ந்து, அது அறநிலைத்துறையிலேருந்து வந்துடும், அதில் இது கூட அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது மூடப்பழக்கங்களை எதிர்க்கிறேன், யாகங்களை எதிர்க்கிறேன், புரோகிதர்களை எதிர்க்கிறேன், அர்ச்சகர்களை கேவலமாக பேசுகிறேன், பூநூலையாக இருக்கிறேன் நான் சொல்லிக்கிட்டேன். ஆனால் உங்களுடைய தொழில் நிறுவனங்களையும் உங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய வீடுகள் சொந்த இதுலையும் பார்த்தா அவர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர்களை வச்சு எல்லாம் பண்ணுறது. வெளியில் வந்து இந்த வீராப்பு பேசிக்கிட்டு பெண்களை தெய்வமாக மதிக்கிறாங்கன்னு பேசுறது, ஆனால் கொச்சையாக பேசுறது. இவர்கள் கொச்சையாக, அடுத்தவங்க கொச்சையாக பேசுனா அதை ஆகா ஓகான்னு குதிக்கிறது, இவர்கள் கொச்சையாக பேசுனா அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. அவங்க கட்சிக்காரங்க இப்போ ஐடிவிங்கெலாம் சொன்னீங்களே, பொன்முடி பேச்சுக்கு என்ன ரியாக்ஷனு? ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இது வேறு யாராவது பேசியிருந்தா? இது நீங்கள் அந்த பொள்ளாச்சி சம்பவம் அவ்வளோ குதிச்சாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம், அந்த மாதிரி 1000 சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதிக அளவில் போக்சோ வழக்குகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடந்தது கடந்த 3-4 ஆண்டுகள். நேற்று அறிக்கை வந்திருக்குது. அப்போ நீங்கள் என்ன இன்றைக்கி சொல்கிறீங்க, பாதுகாப்பான மாநிலம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதுக்கெல்லாம் நான் அடிப்படையாக 2.0 எடுப்பாங்களோ என்னமோ. ஸோ இப்போவே எப்படின்னா 2.0 எப்படி இருக்குன்னு பார்த்துங்க.
இவங்க உடைய இந்த இதுக்கெல்லாம் அடிப்படையாக அமையிறது ம். மது, போதை கலாச்சாரம். அப்போ போதை தான் ஒரு மனிதனை மிருகமாக மாற்றுது. ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தையே சீரழிக்குது. குடும்ப வன்முறைக்கு காரணமாக அமையுது. நீங்கள் அது எல்லாத்தையும் ஊக்குவிச்சுக்கிட்டு ம். போதைக்கிட்ட போகாதீங்க. ம். சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும்னு எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு இந்த இளம் பருவத்தின் வரைக்கும் கஞ்சா வந்துடுச்சு. ம். மது பழக்கம்ன்றது எல்லாருக்கிட்டையும் பரவி கிடக்குது. முன்னெல்லாம் ஒரு வீட்டில் முன்னெல்லாம் ஒரு 60% குடிச்சிருந்தாங்கன்னா, இப்போ 90% குடிக்கிற அளவுக்கு இதாகிட்டாங்க. ம். மது இல்லாத ஆட்களே இல்லை. ம். ஓரளவுக்கு அருந்துறவங்கன்றது ரொம்ப கம்மி. முடா குடியர்களாக மாறி வாழ்க்கையை தொலைச்சிட்டு குடும்ப வன்முறையிலேருந்து வீட்டுக்கு செலவு காசு கொடுக்காம குற்றச்செயலில் ஈடுபடுறது வந்து எல்லாத்துக்கும் மது போதை கலாச்சாரம் பிரதானமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒழிக்காமல் சட்டம் ஒழுங்கு நாங்கள் நல்லா வச்சுருக்கோம், நாங்கள் அப்படி பண்ணுறோன்றதெல்லாம் எப்படி? ம். அதனால் 2.0 இன்னும் சிறப்பாக இருக்கும். 2.0 வருதா பாருங்க முதல்ல. ம். இன்னும் நிலமை போகிறது பார்த்தா அப்படி தெரியல எனக்கு. ம். அங்கே என்டிஏ ஃபார்ம் ஆகிறதும் தமிழ்நாட்டில் வேற எந்த பார்ட் 2 வந்தாலுமே அது ஃப்ளாப்பாக தான் இருக்குது. ஃப்ளாப்பாக தான் இருக்குது. என்டிஏ ஃபார்ம் ஆகிறதும் சரி, ம். இங்கே விஜய் வாக்குகளை பிரிக்கிறதும் சரி, ம். இவர்களுக்கு பெருத்த அடி விழும். ம். அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் யாரும் திமுக கூட்டணியில் யாரும் ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. ம். திருமாவளவன் கடுமையான கடுப்பில் இருக்கார். ம். காங்கிரஸ் கூட்டணி சமீபத்தில் காங்கிரஸ் கூட்டம் நடந்தது, மாவட்ட தலைவர் கூட்டம். ம். பெரும்பாலான நாட்கள் நம்ம 60 சீட்டுக்கு குறையும் நிற்கவே கூடாதுன்றாங்க. 60 சீட்டா? ஆமாம், அவங்க 200க்கு 200 ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 200 அதுதான் ஜெயிப்பாங்க. இதெல்லாம் இந்த முரண்கள்லாம் இருக்குது. 60 சீட்டு குறைஞ்சி அவங்களுக்கு 60ன்னா இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்குது இன்னும்? ஆமாம் எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் போக அப்போ 130 தான் வருமே. ஏன் 2016 எவ்வளோ நின்னார்? ம். கம்மியாக தான் நின்னார். 2006 கம்மியாக தான் நின்னார். அதனால தான் ஒன்றும் அது எதிர்க்கட்சி சார். இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து எப்படி அவ்வளோ கம்மியாக நிற்க முடியும்? அதுக்கு என்ன பண்ணுறது? ம். எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. ம். சிங்கிள் டிஜிட்லாம் வாங்க முடியாது. ம். 10 சீட்டு 12 சீட்டு கொடுங்கன்னு ஒரு திருமாவளவன். ம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் கேட்பாங்க. ம். காங்கிரஸ் கட்சி குறைஞ்சது 60 ஆரம்பித்து 50 ஒன்று. சரி, எல்லாம் போக மிச்சம் 130 தான் இருக்கும் போலயே. ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை வச்சு தான் நீங்கன்னா உங்களை 130ல் 118 ஜெயிச்சா தானே இல்லாட்டி மெஜாரிட்டி. இருக்கிறாப்புல தம்பி விஜய் இருக்காப்புல, நாங்கள் அங்கே போகிறோன்னு. விஜய் எல்லாருக்கும் அது ஒரு ப்ளஸ். விஜய் கை காட்டி அதை தான் அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டிசம்பர்ன்றாங்கல்ல, அதுதான் வந்தால் இது பண்ணலான்னு. அப்போ ஒரு மக்கள் நல கூட்டணி தான் உருவாகும். ஏன்னா இவங்களை நேற்று நடத்துகிற அந்த பூத் கமிட்டிலாம் வர்ற ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இவர்கள் யார் பேச்சையும் கேட்குறதில்ல, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, அடிப்படை விஷயங்களும் தெரியல. போய் டியூப் லைட்டை மாட்டுன்றாரு. ரோட்டில் போய் லைட் எரியல்னா டியூப் லைட் ஒன்று வாங்கி போய் மாட்டுன்றாரு. 2 விஷயம். ஒரு பப்ளிக் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்டில் நீங்கள் போய் லைட் எரியல்னா மாற்ற முடியுமா? முதல்ல கம்பியில் ஏறவே கூடாது, குற்றம். 2வது, உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா யார் பொறுப்பு? புஷி ஆனந்த் பொறுப்பேற்றுக்குவாரா? அப்போ இந்த மாதிரி யோசனையை சொல்கிற அளவுக்கு தான் ஒரு நாலேஜ் இருக்குது. கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் ஓட்டை இருக்குது, எலி வருதுன்னா சிமெண்ட் வாங்கிட்டு போய் அடன்றாரு. இல்லை சார், லைட்டை வாங்கி லைன்மேனை கூப்பிட்டு மாற்றணும். அதை தெளிவாக சொல்லாமல் கொஞ்சம் சொல்லி. லைட்டை வாங்கி லைன்மேனை கூப்பிட்டு எப்படிங்க மாற்றுவாங்க? அதே எப்படி மாற்றுவாங்க? இல்லை, அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கலன்னா உங்கள் செலவில் யார் சொன்னால் அந்த மாதிரி செய்யணும்னு? அவர் அப்படி தான் சொல்கிறாரு. இது பைத்தியக்காரத்தனம். இது லைட் வாங்கி மாட்டினா லைன்மேனை கூப்பிட்டா லைன்மேன் மட்டும் மாற்றுவானா? எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் பப்ளிக் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மாட்ட முடியாது. அதனால தான் இபி லைன்மேன் சொல்லுங்கள். இபி லைன்மேனை கூட்டுறதுக்கு நீங்கள் இபியில் மனு கொடுத்து அவங்கள பண்ண வைக்கலாம். அதுக்கு தானே நிதி ஒதுக்கி லைட்டு போடு, லைட் எரியல என்னன்னு பாரில் சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கிறதுக்கு உங்கள் தொண்டர்களை நீங்கள் தயார்படுத்தணும்ல. போய் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி, இந்த மாதிரி லைட்டு தெருவில் எரியலம்மா, நான் வந்து மனு கொடுக்க போகிறேன், கையெழுத்து போடுங்கன்னு வீடு வீடாக கையெழுத்து வாங்கினா அது ஒரு இயக்கம். இவனும் தயாராகும், ஜனங்களுக்கும் தெரியும் தாவேகா இளைஞர்கள் இந்த ஒர்க்கு பண்ணுறாங்கன்னு. இந்த மனுவை கொண்டு போய் அங்கே கொடுத்தனா இவ்வளோ பேர்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்கான்னு அவன் பயப்படுவான். அப்படி இல்லைன்னா போராட்டம் நடத்துவோன்னு மிரட்டிட்டு வரலாம், ஒழுங்காக வேலை நடக்கும். இதுதாங்க வடிவம். டியூப்லைட்டை வாங்கி மாற்றினா கொத்தனாரை கூட்டு போய் அந்த கொத்தனார் கவர்மெண்ட் கொத்தனாரா? பொதுப்பணித்துறையிலேருந்து வாங்க சிமெண்ட்டு மணல்லாம் வாங்கி தரேன், ஓட்டை அடிக்கணுவாங்களா? கவர்மெண்ட் உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் இந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்குது. பொதுச் செயலாளர், நீ மன்றம் வேலை பார்த்துருந்தாள் அவ்வளோதான். மன்றத்தில் இந்தந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. என்ஜிஓ பாலிடிக்ஸ். என்ஜிஓ பாலிடிக்ஸ். அரசியல் அப்படின்றது வேற. அப்போ நீ அவங்கள தயார் பண்ணுற அளவுக்கு நீங்களே இல்லை. அவங்களுக்கு ஒரு பயிற்சி பெற்ற முதல்ல வேணுன்றீங்க. இப்போ வேற என்னங்க? எங்க எத்தனை பேருங்க சொல்லுங்க அவங்க கட்சியில்? எத்தனை பேருன்னா புரியல சார். எத்தனை பேர் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க? கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் அவர் ஒருத்தர் இருக்கார், ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்காங்க, விஜய் பொதுச் செயலாளர் அவர்கள், பொருளாளர் பேசி நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும்.
அங்கங்கே எங்கே நடக்குதோ அந்த மாவட்ட செயலாளர்கள் வரவேற்பு உரை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பேசக்கூடிய ஆட்கள். வேறு யாரும் தெரியல சார். இதை வச்சுட்டே இந்த வருஷம் பூரா ஓட்டுருவீங்களா? ம். டிஎம்கில் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏடிஎம்கில் எடுத்தால் எவ்வளோ பேர்? எல்லாரும் பேசுவாங்க டிஎம்கே. அப்போது இவர்கள் அதான் கூடிய சீக்கிரம் ஏதோ இணைப்புலாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களே. என்ன இணைப்பு வரப்போகுது? பல யாரும் பேர் இணைக்கிற மாதிரிலாம் ஐடியாலாம் இல்லை. ம். அதான் சொல்லிட்டாரு, ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கினா கூட, நீர்மூழ்கி கப்பல் வழியாக வந்தால் கூட, ம். பீரங்கி வந்து இடித்தா கூட எங்கள் கோட்டை கதவுகள் திறக்காதுன்ட்டாரு. ம். அப்புறம் இந்த மாதிரி யாராக இருப்பாங்களா? இந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை பொதுச் செயலாளராக வச்சுருப்பாங்களா? நான் கேட்குறேன். இவ்வளோ தான் மென்டாலிட்டி அவருக்கு. அவருடைய பார்வை அவ்வளோதான். டெய்லி போய் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு டெய்லி போய் கேளுன்றாரு. டெய்லி போய் கேட்டான்னா அடிக்க வந்துடுவாங்க. தமிழை நாசமாக போக சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. டெய்லி வர்ற, கதவு தட்டுற, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். என்ன நினச்சின்னுக்கிறேன்? பாசத்தில் கேட்க சொல்லியிருப்பார் சார். பாசத்துலையா? இது இல்லைங்க அரசியல். இது தெரியல. அரசியல்னா என்னன்னா இவங்களுக்கு தெரியல. இல்லாட்டி இவங்க பூத் கமிட்டி கூட்டத்தை போய் இவ்வளோ பெருசாக மாநாடு மாதிரி போட்டுட்டு இருப்பாங்களா? எந்த கட்சியாக நடத்துதா? நீங்கள் பார்த்தீங்களா? விசிகே நடத்துனாங்க. யார் நடத்துனா விசிகால? ஆதவர்ஜுன் அவர். அப்புறம் இப்போ இங்கே யார் நடத்துகிறா? ஆதவர்ஜுன். எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரே இது பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறது. என்ன சார் வெற்றிக்கு பல வெற்றிகளில் பங்காற்றிருக்காரு. 2000 அவர் தானே கிளைம் பண்ணிக்கிறார் 2021 வெற்றி. அவங்க இல்லைனாலும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ம். இது முன்னாடிலாம் ஜெயிக்கலையா டிஎம்கே? இப்போ இவங்க டிஎம்கே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சுக்கிட்டாதான் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, முன்னெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போவோம். இப்போ பலரும் இங்கே ஏழைகள் மற்றவங்க ஒரு ஜுரம்னா சாதாரணமாக போய் என்னப்பா அப்படி பார்ப்பார் டாக்டர், ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாரு, சரியாகலன்னா வாங்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு வாங்க. இப்போல்லாம் நீங்கள் ப்ரைவேட் இதுக்கெல்லாம் போங்க, ஜுரம்னா எத்தனை டெஸ்ட் எடுக்கிறாங்க? பல டெஸ்ட்டுகள் இருக்குது. இது இல்லாமல் நம்ம வாழ்ந்துருக்கோம்ல. சேம் இதே தான். இது இல்லாமல் கலைஞர் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, எல்லாரும் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களால இது இல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? டிஎம்கேல மட்டுமே ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4-5க்கு மேலே இருக்குங்க. அஃபீஷியலாக சொல்கிறேன். பென்னு, ஐபேக்கு, ஷோ டைமு, சுனில், அந்த அந்த ஜுல்பிகர் டீமு 5. இது இல்லாமல் இன்னொரு ஏதோ ஒரு இது ஒன்று பேசி வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. மொத்தம் 5ஓ 7ஓ இருக்குது. இது இல்லாமல் தனித்தனியாக அந்தந்த அமைச்சர்கள் தனித்தனியாக வேறு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு ப்ரமோஷன் டீம் அதுன்னு. அப்போது நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க பண்ண முடியுன்றது மாதிரி இருக்குது. இதெல்லாம் மீறி தான் எதையாவது பேசி மாட்டிக்கின்னு பதவி காலியாகிறவங்களாம் இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ஒரு கட்சி ஜெயிக்கிறதும் இருக்குது. ஏடிஎம்கில் யார் வச்சுட்ருக்கா? எந்த தேர்தலில் யாரை வச்சுருந்தாங்க சொல்லுங்கள்? சுனில் ஒர்க் பண்ணார் சார் அவங்களுக்கு. எப்போ? 2021 அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த பீரியடு மட்டும் ஒர்க் பண்ணார், அவ்வளோதான். வேறு எப்பயும் ஒர்க் கிடையவே கிடையாது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் தான் சந்திச்சிருக்காங்க. இப்போது ஏன் 7 எலெக்ஷன் சந்திச்சிட்டாங்க. 24 சந்திச்சாங்கல்ல. 24ல் யாரை வச்சு சந்திச்சாங்க? இல்லை சட்டமன்ற தேர்தலை சொல்கிறேன். இப்போ சட்டமன்ற தேர்தல் யாரை வச்சு சந்திக்கிறாங்க? இல்லை, யாரும் இல்லையே. அதனால் இது எல்லாமே இவர்கள் வந்து அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா இல்லாட்டினாலும் திமுக 2019 ஜெயிச்சோம்னா 2021 ஜெயிச்சிருக்கோங்களா? ஜெயிச்சிருக்கோங்களா? 10 வருஷம் கூட்டணி ஜெயிக்கிறது, கூட்டணி அந்த மாதிரி அமைஞ்சது. அவ்வளோதான். அவங்க பண்ண வேலை என்னென்னா எண்ணிக்கையே எல்லாரையும் குறைங்க அப்படின்னு ஒரு இதை திமுக தைரியம் கொடுத்தாங்க. அப்படியா? குறைக்கலாமா? குறைக்கலாம், வேறு வழி கிடையாது, நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்படின்னா 6 சீட்டு சரிங்க ஏற்றுக்கிறேங்கன்னாங்க. அந்த இதை பண்ண வேலையை இவங்க பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோர் பண்ணார், அவ்வளோதான். அப்போ வெற்றி மற்ற விஷயங்கள்லாம் இது என்னென்ன பண்ணுன்றது கட்சிக்காரங்க செய்கிற வேலையாங்க. அப்புறம் ஒரு நிறுவனமாக வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. அது எல்லாத்துலேயும் எல்லாம் ஸ்லோகன்லாம் இருக்குதுங்க. ஸ்லோகன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸ்லோகன்றது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை, அதுவா அது. அப்புறம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி இங்கே வந்துட்டு இவங்க ஆரம்பிச்சிட்டு வெறும் பூத்து கமிட்டி மட்டுமே, அது மட்டும்தான் ஒர்க்குன்னு. பூத் கமிட்டி ஒர்க்குன்றது மற்ற கட்சிகளில் பண்ணுவாங்க. மாவட்டம், பகுதி, வட்டம். மாவட்டத்தில் கொஞ்சம் பேசுவாங்க, பகுதியில் பேசுவாங்க, பெரும்பாலும் வட்டங்களில் பேசுவாங்க. வட்ட செயலாளர் கீழே ஒரு 40 தெரு 50 தெரு இருக்கும். தெருவுக்கு 5 பேர் செலக்ட் பண்ணி பூத்துக்கு போடுவாங்க. அவனுக்கு தெரியும் அந்த தெருவில் யார் இருக்கா, போகிறாங்க வராங்க. அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றுமே இருக்காது. இந்த இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு. அதனால் இன்றைக்கி அரசியல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நோக்கி இவங்க நகரவும் மாட்டிக்கிறாங்க. இவங்க அடுத்த இன்னும் பல உள் தகவல் இருக்குது. அதெல்லாம் பேசினா நல்லா இருக்காது, நான் பேசுறதில்லை. அவ்வளோ விஷயங்கள் தாவேக்காக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர போகிறாங்கன்னு நமக்கு யோசனையாக இருக்குது. சரி சார், இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிச்சிங்க. நன்றி.